திமுக எம்பிக்களுடன் முதல்வர் ஸ்டாலின் அவசர ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். தொகுதி மறுவரைக்காக நாடாளுமன்றம் சிறப்பு கூட்டத்தொடர் கூட இருக்கும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் திமுக எம்பிக்களோடு ஆலோசனை நடத்துகிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கு. அதற்கான பணிகள்ல தமிழக கட்சிகள் தீவிரமாக இறங்கியிருக்கும் நிலையில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக திமுக எம்பிக்களோடு முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறாரு. என்ன விவரம்? திமுகவை பொறுத்தவரை மக்களவையில் 22 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அதே போல ராஜ்யசபாவில் 8 உறுப்பினர்கள் என மொத்தம் 30 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இந்த சட்ட மசோதா வரும் பட்சத்தில் 16, 17, 18 ஆகிய 3 தேதிகளில் இது சிறப்பு அமர்வு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்போது திமுக எம்பிக்கள் அனைவரும் டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக TR பாலு சற்று முன்பாக சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். அனைத்து எம்பிக்களும் கட்டாயம் இந்த கூட்ட அமர்வில் பங்கேற்க வேண்டும். நிறைய பேர் திமுக மாவட்ட செயலாளர்கள் தற்போது கூட தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் இருக்கிறார். தருமபுரி MP அவருடைய வீட்டில் தான் தற்போது காலை உணவு அருந்துகிறார். எனவே எம்பிக்கள் அனைவருமே உடனடியாக டெல்லி செல்லுமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். நாமக்கல் MP அவரும் மாவட்ட செயலாளர், நிறைய பேர் தேர்தல் பணி இருந்தாலும் கூட செல்லுங்கள். அதே போல இந்த சட்ட மசோதாவிற்கு 3/2 பங்கு எம்பிக்களுடைய ஆதரவு தேவைப்படும் பட்சத்தில் இந்த சட்ட மசோதா கொண்டு வரும்போது அது ஆரம்ப நிலையிலே எதிர்க்க வேண்டும் என்று கொறடா உத்தரவு பிறப்பிப்பதற்கும் தயாராகி வருகிறது. திமுக எம்பிக்கள் குழு தலைவர் கனிமொழியும் தன்னுடைய பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு செல்கிறார். எனவே முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இது போன்ற திமுக எம்பிக்கள் கூட்டம் கூடப்படுகிறது. அனைத்து எம்பிக்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். அதே போல கொறடா உத்தரவு, திமுக கொறடா பிறப்பிக்கக்கூடிய உத்தரவை மதித்து வாக்களிக்க வேண்டும் என்றும், இந்த மசோதாவை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கிறது. ஆனந்தி, தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். தமிழகத்திற்கு பாதிப்பு என்றால் தமிழகம் ஸ்தம்பித்து போகும், பழைய திமுகவை பார்க்க வேண்டியிருக்கும் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார் முதல்வர் ஸ்டாலின். தொகுதி மறுவரையறை தொடர்பாக திமுகவினுடைய வியூகம், திட்டம் என்ன? நிச்சயமாக இன்றைக்கு கூட செய்தித்தாள்களில் வந்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சாசன திருத்த சட்ட மசோதா என்பதால் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 3/2 பங்கு எம்பிக்களுடைய ஆதரவு தேவைப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி திரிணாமுல் காங்கிரஸ், அதே போல சமாஜ்வாதி கட்சிகளுடைய எம்பிக்கெல்லாம் சேர்த்தால் 185 என்ற ஒரு பெரிய எண்ணிக்கை வருகிறது. எனவே இது எண்ணிக்கை இருக்கும் பொழுது இந்த மசோதா கொண்டு வரும் பட்சத்தில் அது தோல்வியடைய வாய்ப்பு இருப்பதாக இன்றைக்கு செய்தித்தாள்கள் வந்திருக்கிறது. எனவே கூட்டணி கட்சிகளோடு வேண்டும், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்து செயலாற்ற வேண்டும் என்பது குறித்தும் இதில் ஆலோசிக்க இருப்பதாக தகவல் வெளியாகிறது. எது எப்படியாக இருந்தாலும் டெல்லியில் இன்றைக்கு அனைத்து எம்பிக்களும் ஒன்று சேர வேண்டும் என்றும், அதே போல எம்பிக்கள் யாரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, உடனடியாக டெல்லி செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்கனவே சொன்னது போல இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை அவர்கள் கடந்த எம்பிக்களை விட அதிக எம்பிக்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு எம்பிக்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த சட்ட மசோதா எவ்வாறு நிறைவேற்றப்படும் என்பது குறித்தும் ஒரு கேள்விக்குறிகிறது. என அரசியல் சாசன சட்ட மசோதா என்பதால் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எம்பிக்கள் எண்ணிக்கை குறிப்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியுடைய எண்ணிக்கையும் இந்த முறை அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய எம்பிக்கள் 98, சமாஜ்வாதி 37, TMC என்று சொல்ற திரிணாமுல் காங்கிரஸ் 28, அதே போல திமுக 22 என ஒட்டுமொத்தமாக சேர்த்தால் 185 எம்பிக்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த சட்ட மசோதா அமலுக்கு குறிப்பாக வாக்கெடுப்பு நடத்தும் போது இந்த மசோதா என்ன மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தும், அதே போல வாக்கெடுப்பில் வெற்றி பெறுமா, இதற்கு ஆதரவு அளிக்குமா என்பதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டுமானது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.